அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜ் நாம் என்ன பார்க்கணும்னா, டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி நேற்று வெளியான முக்கியமான நியூஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு குரூப் 4க்கு வந்து இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, சண்டே அன்னைக்கு. சரிங்களா, நீங்கள் வந்து குழந்தையுடன் வரும் தேர்வர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி தேர்வர்களுடன் அவர்களுக்கு உதவியாக வரும் நபர்கள் கவுன்சிலிங்க்கு ஆஃபீஸ்க்குள்ளே அனுமதிக்குமாறு கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் குழந்தை கூட போகிறேன்னா வரும் தேர்வர்கள். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. மற்றும் மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் அவர்களுக்கு உதவியாக ஒருத்தர் போய்க்கலாம். ஸோ பேபி பான் பேபி இருப்பாங்க இல்லையா, குழந்தை பிறந்து ஒரு 6 மாதமோ 1 வருஷம் தான் இருக்கும், ஃபீட் பண்ணுற சுச்சுவேஷன், அந்த மாதிரி குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்க கூட ஒரு பேரண்ட்ஸுமோ, இல்லை நீங்கள் ஒரு ஹேண்டிகேப்பாக இருந்தீங்கன்னா உங்கள் கூட ஒரு பேரண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் ஹெல்ப்புக்கு உதவியாக ஒரு நபர் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் புதுசாக கொடுத்த அப்டேட். ஸோ இன்றைக்கி வந்து அப்டேட் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் கீ ஃபார் ட்ரேட் சர்வையர் அண்டு ட்ரேட் டிராஃப்ட்ஸ்மேன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் கீ பார்த்துக்கோங்க. இது வந்து நேற்று வந்து அப்டேட். குரூப் 4க்கு இளநிலை உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர், வரித்தண்டலர் அதுக்கான கவுன்சிலிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்று ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு அப்டேட். சரிங்களா, அதுக்கப்புறம் மூல சான்றிதழ்கள் சரிபார்ப்பிற்கு தேர்வுகள் தங்களுடைய புகைப்படத்தை கொண்டு வரணுமான்னு கேட்டிருக்காங்க. வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் மூல சான்று சரிபார்ப்பிற்கு தேர்வர்கள் நீங்கள் ஏதாச்சும் ஜெராக்ஸ் கொண்டு வருமானு கேட்டிருக்காங்க. ஜெராக்ஸ் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நேற்று வெளியான அப்டேட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வர்கள் கணினி வழி விண்ணப்பத்தில் கோரியும் தகுதிகளுக்கு சான்றாக பதிவேற்றம் மீள பதிவேற்றம் செய்து அனைத்து சான்றிதழ்களின் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும். இது ஒரு அப்டேட். ஸோ இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் நேற்று அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஷேர் பண்ணியாச்சு. நம்ம சேனலில் குரூப் 1 டெஸ்ட் சீரியஸ், குரூப் 2 டெஸ்ட் சீரியஸ், குரூப் 4 டெஸ்ட் சீரியஸ் போயிட்டுருக்கு. தமிழ் ஜிகே ரெண்டுமே போயிட்டுருக்கு. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, நன்றி.